So guys, இன்னைக்கான வீடியோ எங்க நிக்கிறோம் தெரியுமா நண்பர்களே? இந்தியாவே இங்க இருந்தா ஸ்டார்ட் ஆகுது. கன்னியாகுமரி. பின்னாடி ஒருத்தர் இருப்பாரு திருவள்ளுவர்னு, அவர் காணோம். திருவள்ளுவர் இந்த திருவள்ளுவர் கிடையாது, ஒரிஜினல் திருவள்ளுவர். இவர் திருவள்ளுவர் பேர காமி அங்க பாருங்க. எங்க அவருக்கு ஃபிளாஷ் லைட் போட்டுருக்கு. ஆமா, லைட் இருட்டா இருக்கு. நைட்டும் ஒரு இங்க வாங்க பக்கத்துல வா. ஜூம் போடு. திருவள்ளுவர் நண்பர்களே, திருவள்ளுவரே மறைச்சிட்டாங்க. என்னன்னு தெரியல, தெரியுதா? திருவள்ளுவர் தெரியல, என்னாச்சுன்னு தெரியல. கன்னியாகுமரியில இருந்து அபிஷியல் சாரா வீடியோ பாத்தீங்கன்னா திருவள்ளுவருக்கு லைட்ல கொஞ்சம் போட்டு விடுங்க. கண்டிப்பா நம்ம ஆட்சிக்கு வரும்போது கண்டிப்பா லைட்டை கொண்டு வருவோம். அதுக்கு முன்னாடி யாராவது கொண்டு வந்தா நல்லா இருக்கும். டைம் தெரியுதா? 11 மணி. 11 மணிக்கு முக்கடலும் சங்கமிக்கும் கன்னியாகுமரியில 3 பேருக்கு நடுவுல தான் போட்டியேன்னு அடிக்கடி வீடியோல சொல்லுவேன். அந்த கன்னியாகுமரியில நாங்க நிக்கிறோம் கைஸ். எங்க சொந்த ஊரே கன்னியாகுமரி தான், நிறைய பேருக்கு தெரியாது. அப்படிதானே ப்ரோ? நம்ம கைஸ் நம்ம ஊர் கன்னியாகுமரி. காத்து எப்படி அடிக்கும் பாருங்க. திருவள்ளுவர் இங்க தாத்தா அடிக்கும். என்ன வெயில் காலமா இருந்தாலும் சரி, இங்க வந்தா குளு குளுன்னு இருக்கும். ஏசியே போட தேவையில்லை. நைட்டு 11 மணிக்கும் இங்க எக்கச்சக்கமான டூரிஸ்ட் நண்பர்களே. கைஸ் நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா நைட் ரைடு திரும்பவும் பண்ணுங்க போறோம் சொல்லிட்டு இருந்தீங்க. அப்ப நம்ம நைட் ரைடு பண்ணணும், அதுவும் கொஞ்சம் சேஃபா பண்ணணும் அப்படின்னு தான் நம்ம சூஸ் பண்ணிருக்க இடம் கடல். ஆனா கடல்ல போனா அடிப்படாது அப்படின்னு நைட் ரைடு பண்ணோம், அதுவும் சேஃபா பண்ணோம்னு கடலை சூஸ் பண்ணிருக்கோமா. ஏன்னா எவ்வளவு பேக்ரவுண்ட் ஆள் இருக்குன்னு பாத்தீங்களா. அதுவும் ஒரு பப்ளிக் பிளேஸ். ஒரு 3 மாசத்துக்கு முன்னாடி நைட் ரைடு போயிட்டு நம்மள பேய் அடிச்சு முடிச்சிட்டோம். ஒன்னே தான் எனக்கு அந்த ஒரு 2-3 வாரம் உடம்பு சரியெல்லாம் போய் ரொம்ப ஏதோ ஆயிடுச்சு. அப்புறமா நைட் ரைடு வேண்டாம்னு சொல்லி டிஸ்கண்டினியூ பண்ணிட்டோம். இப்போ திரும்பவும் நைட் ரைடு ஸ்டார்ட் பண்றோம். லாஸ்ட் சீசன் மந்திரவாதி கூட இருக்காருல, எல்லா வெட்டி நம்பர் கூட இருந்தா இருக்க போய் தான் இப்போ சால்ட் வாட்டர் ஒண்ணு கூட இல்ல, எல்லா பீஸும் போயிடுச்சு. இது நைட் ரைடர்ஸ் எபிசோடு வந்து நார்மலா எங்க பண்ணுவோம், ஆத்துல பண்ணுவோம், குளத்துல பண்ணுவோம். பட் இந்த வாட்டி பெரிய கடல், முக்கடலும் சங்கமிக்கும் கன்னியாகுமரியில ஃபர்ஸ்ட் நைட் ரைடர்ஸ் ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்டா கூட இருக்கலாம், இல்ல தெரியல நண்பர்கள். ஏன்னா ஆமா கைஸ், ஃபர்ஸ்டா நம்ம கடல்ல நைட் ரைடு வந்திருக்கோம். இது வந்து யாருமே பண்ணாத ஒரு மிகப்பெரிய சம்பவம் பண்ணிருக்கோம் கைஸ். இன்னைக்கு அந்த மாதிரி ஒரு சம்பவம் வெறித்தனமா இன்னைக்கு பண்ண போறோம். கடல்ல எந்த மாதிரி ஃபிஷ் இருக்கும்னு பகல்ல நம்ம பிடிச்சி பார்த்திருக்கோம். நைட் எந்த மாதிரி ஃபிஷ் எல்லாம் கரை ஒதுங்குன்னு தெரியாது. பெரிய திமிங்கலம் கூட வரலாம். நீ போயிட்டு கடல்ல இறங்கி தேட போறோம். இந்த ஸ்பாட்ல இறங்க முடியாது. வேற நிறைய ஸ்பாட் இருக்கு. நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாம் நிறைய பேர் கூப்பிட்டுருக்கோம். எல்லாரும் கூட சேர்ந்து போய் கடல்ல இறங்கி மான்ஸ்டர்ஸ் வேட்டை நைட் ரைடர்ஸ் கடல் எபிசோட் 1 நண்பர்களே. இது ஊருக்குள்ள சேஃபா 4-5 பேரோட போய் பண்ண போறோம். ஆமா, யாரும் நீங்க யாரும் ட்ரை பண்ணாதீங்க. தயவு செய்து பண்ணாதீங்க. ரொம்ப ரிஸ்க். அதனால ரிஸ்க்னால தான் லாஸ்ட் வாட்டி டிஸ்கண்டினியூ பண்ணிட்டு போயிட்டோம். இந்த வீடியோலமே எனக்கு என்ன நடக்க போதெல்லாம் தெரியல. ராவா உங்களுக்கே தெரியும், நம்ம என்ன பண்ணாலும் அப்படியே ராவா பண்ணோம். ஒரு எது பிளான் நத்திங். போயிட்டு ஸ்டார்ட் பண்ண போறோம். மண்டையோட ஆமா, நம்ம பண்ணிட்டு இருக்கோம். பார்த்து மகிழுங்கள். ஸ்ரீலங்கால இருந்து நீந்தி வந்தாராம். அவர் இலங்கை தமிழரா? என்ன ப்ரோ சொல்றீங்க? போல இருக்கு. தமிழ்நாட்டுக்காரர் தான் அவர். அங்க வீட்டு இப்படி நீந்தி வந்தார், போட்டு கிடைக்காம. எந்த மாவட்டத்துல போய் பிறந்தாரு? கன்னியாகுமரி மாவட்டம்டா. சரி சொல்லு. நம்ம அந்த திருநெல்வேலி குடிச்சிருக்குல்ல, அதுக்கு பக்கத்துல சொல்ல மாட்டேன். பக்கத்துல வினோத் ப்ரோ இருக்காருல்ல, வினோத் ப்ரோவோட பாட்டியோட ஊரு அம்மாண்டிவளை. கரெக்டா? அந்த அம்மாண்டிவளை மண்ணில தான் திருவள்ளுவர் பிறந்திருக்காரு. நீங்க தானே ப்ரோ? திருநயினார்குறிச்சி. கரெக்ட். அங்கதான் பிறந்தார். அங்க பிறந்து இப்ப இங்க போய் வளர்ந்து நிக்கிறாரு பாருங்க பெருசா. பேசுறது புரியுது. எனக்கு ஒரே ஒரு கொஸ்டின் தான், ஆன்சர் பண்றியா? தாராளமா கேளுங்க. உங்களுக்கு என்ன தெரியணும்? என்ன தெரியணும்னா, திருவள்ளுவர் பிறந்த ஊர் இது, திருவள்ளுவருக்கு சொந்த ஊர் இது. அவர் எங்க பிறந்து வளர்ந்தாருன்னு மட்டும் சொல்லுங்க. திருவள்ளுவர் பிறந்த இடம் பற்றி துல்லியமா தெரியல. ஆனாலும் சென்னை மயிலாப்பூர்ல அவர் பிறந்து வளர்ந்ததா பெரும்பாலும் நம்பப்படுது. இல்ல கன்னியாகுமரியில திருநயினார்குறிச்சின்னு ஒரு ஊர்ல பிறந்தாருன்னு எங்க ஊர்ல கல்வெட்டு இருக்கு. நீங்க சொல்வது போல கன்னியாகுமரி மாவட்டத்துல திருநயினார்குறிச்சின்னு ஒரு ஊர்ல திருவள்ளுவர் பிறந்ததா சில ஆய்வாளர்கள் சொல்றாங்க. 2005 ஒரு ஆராய்ச்சி குழு இந்த தகவலை தெரிவிச்சது. துல்லியமா தெரியல நண்பர்களே, ஜஸ்ட் அங்க இருக்கு கான்ஸ்பிரசி தியரி, அவ்வளவுதான். உங்க தம்பி ஒரு கடல் எலி ஓடிட்டு இருக்கு. தம்பி உள்ளதான் இருக்கு. என்ன வருது எவ்வளவு பெரிய எலி. தம்பி கடல்ல குளிக்க போறாரு. தம்பி இதுதானே முக்கடலும் சங்கமிக்கும் மேடம். ஆமா நண்பர்களே, வாங்க கால் நினைப்போம். இங்க வந்தா கால் நினைக்க போனா அது பெரிய குற்றம். கடலுக்கே நம்ம வந்து என்ன பண்ற மாதிரி அவமரியாதையா? எல்லாரும் காலை நினைங்க, பார்த்து காலை போடுங்க. பாம்பு கடிச்சிர போகுது. சார்பா உங்க காலை கொண்டு வாங்க. நண்பர்களே, நம்ம கடலுக்குள்ள நிக்கிறோம். அதனால நம்ம மந்திரமா ருபீஸ் வச்சு இனிமே நம்ம பண்ண போற சால்ட் வாட்டர் ப்ராஜெக்ட் எல்லாம் சக்சஸ் ஆகணும். அதை நினைச்சு ஒரு பிரேயர் போடுங்க. ருபீஸ் மந்திரம் நல்ல மந்திரத்தை இருக்கு. மந்திரம் தாங்க மாட்டேங்குது இப்போ, அதனால நல்ல மந்திரமா போடு. அண்டா காகசம் அபூர்வ காகசம் எல்லா பிரச்சனையும் தீரும் நண்பர்களே. கடவுளே. ஓ த ஷிட். நண்பர்களே, டேய் நீ உண்மையில மந்திரவாதி தான். நான் ஒத்துக்கிறேன் ருபீஸ். சொன்னா நம்ப மாட்டீங்க.
கடல் அலை அப்படி இழுத்து கொண்டு வந்தேன் பத்தியா. கைஸ் சத்தியமா இவ்வளவு நேரம் நாங்க இதுல வீடியோ எடுத்துட்டு இருந்தோம், ஒரு வாட்டி கூட வினோத்தனீங்களா வினோத்தனா மீனாபுரம் வினோத் ப்ரோ. நம்ம கேங்ல ஒரு தீய சக்தி இருந்திருக்கு, நம்ம தீய சக்தி எல்லாம் ஒழிச்சிடலாம் அப்படி போட்ட மந்திரம். ஆனா அதுல வினோத் ப்ரோ காணல, அவர் தான் நம்ம கேங்ல உள்ள தீய சக்தி. மீனா மாதிரி தண்ணிக்குள்ள போயிட்டார் நண்பர்கள். அது ஒண்ணு இல்ல, தீய சக்தியை கடல் போய் இழுத்து கொண்டு போயிரு. ஒரு 2 மணி நேரத்துல அது நல்ல சக்தியா கொண்டு வெளியே வந்துடும். நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணணும். மந்திரம் போட்டது மந்திரம். ஆனா எப்படி இவன் கரெக்டா மந்திரம் போட்டு தண்ணி அப்படியே வந்து அடிச்சு அதுக்கப்புறம் கடல் எவ்வளவு சாந்தமா இருக்கு பாருங்களா. அதான் வந்து தீய சக்தி எடுத்துட்டு போனது. சரி நம்ம போய் ஆரம்பிப்போம் கைஸ். நம்ம இப்ப போயிட்டு நம்ம வந்த வேலையை ஆரம்பிக்கலாம். நைட் ரைடர்ஸ் கடல் எபிசோட் சீசன் 1. எங்க போய் மீன் பிடிக்க போறோம்? யாருமே தெரியல நண்பர்களே. இன்னைக்கு எதிர்பாராத நேரத்துல எதிர்பாருங்க மாதிரி. ஆமா என்னது எங்க இருக்கு எங்க 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 என்ன நிக்கிற கேமரா ரெண்டு ஒரு ஆள் எங்க ப்ரோ மீனே தெரியல. சரி ரால் போட்டு என்ன இருக்குல? ஆக்டோபஸா? இல்ல என்ன இருக்குல? ஆக்டோபஸ் மாதிரி இருக்குல. எங்க இருக்கு மீன்? எப்பறம் பிடிச்சீங்க நண்பர்கள்? இங்க பாருங்க, இது என்னது பொத்தியா? நண்பர்களே இது பொத்தி மீன் பாருங்க. ஸ்பாட்டுக்கு வந்ததும் நமக்கு ஒரு பொத்தி மீன் மாட்டிருக்கு. ஆமா ஏன் தெரியுமா பிடிச்சா? இல்ல கைஸ் நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் பிடிச்சிடுவீங்களா? வலைய தான் பிடிச்சணுமா? நண்பர்களே நைட் ரைடு வந்து ஸ்பாட்ல காலை வச்ச உடனே இங்க நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் தான் 4-5 பேர் நம்மள இந்த ஸ்பாட்டுக்கு கூட்டு வந்தாங்க. வந்து காலை வைக்க முன்னாடி இந்த ஒரு குகைக்குள்ள தெரியுதா நெத்திக்கண் மாதிரி இருக்கு பாருங்க நண்பர்களே. பெரிய குகை உள்ள அப்படியே போயிட்டே இருக்கு. 50 அடி ஆழம் இருக்கு இந்த குகை. இந்த குகைக்குள்ள வந்து பெரிய மான்ஸ்டர் இருக்குன்னு சொல்லிட்டு அங்க இருந்து கூப்பிட்டு நம்ம அந்த இடத்துல இருந்து ஓடி இவ்வளவு ஸ்பீடா இங்க வந்து சேர முன்னாடி இது என்னடா இது? பொத்தி. இங்க பாருங்க இந்த பொத்தி மீனை பிடி 2 பொத்தி மீனை பொத்தி தான் பிடிக்கணும் போல. பொத்தி பிடிச்சிட்டோம். தெரியுதா நண்பர்களே? அடுத்ததா பாத்துறீங்களா நண்பர்களே? நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து நம்மள நிக்கவே விடல. வாங்க ஸ்பீடா வாங்க, எவ்வளவு வேகமா வர்றீங்களோ. இது வேண்டாமா? பொத்தி வச்சுக்கோங்க, பாத்து போலாம். கைஸ் இந்த மாதிரி ஒரு வீடியோ இந்த சேனல்ல நீங்க இது வரைக்கும் பாத்துருக்க மாட்டீங்க. அந்த அளவுக்கு பயங்கரமா இருக்கும் போது நண்பர்களே. இப்ப நார்மலா குளத்துல ஆத்துல நின்று பேசி பார்த்திருப்பீங்க. வாட்டி நைட் டைம்ல கடலுக்குள்ள இறங்கி நின்று எல்லாரும் முன்னாடி நின்று பேசிட்டு இருக்கோம் கைஸ். ஆமா இன்னும் கொஞ்ச நேரம் கடலுக்குள்ள போய் இருந்து பேசிட்டு இருக்கோம் கைஸ். நாங்க வந்து சேஃபா தான் பண்றோம். ஆமா நாங்க ஃபுல்லா சேஃபா தான் பண்ணிட்டு இருக்கோம். இங்க ஃபுல்லா பாறை தான். இந்த பாறையில மண்டை உடைய. ஆனா இருந்தது தண்ணி எல்லாம் அவ்வளவு வரல, அலையெல்லாம் அவ்வளவு அடிக்கல. அந்த இடத்துல நாம மட்டும் தனியா இல்ல, நம்ம கூட ஒரு பெரிய டீமே இருக்கு. சப்ஸ்கிரைபர்ஸ் படைய கூட இருக்கு. இங்க பாருங்க, இங்க ஒருத்தர், அங்க ஒருத்தர், அங்க கடலுக்குள்ள 2 பேரு. தப்பி தவறி நம்ம தண்ணிக்குள்ள போனா நம்மள வீட்டுக்கு வரதுக்கு 3 பேர்னு எல்லாரும் தப்பி கபீஸ் உள்ள விட்டாலும் நம்ம ப்ரோ காப்பாத்திடுவாரு பாருங்க. பல்கா கூட்டிட்டு வந்துருவாங்க. அல இழுத்துட்டு போயிட்டு நண்பர்களே அவரை கூட 2 பேர் போயிருக்காங்க. இப்போ நீந்தி வருவாரு. கடலுக்குள்ள எழும்பி வருவாரு. கைஸ் இதுதான் நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ், லோக்கல் ஏரியா பாய்ஸ் நண்பர்கள். அதனால அவங்களுக்கு மொத்தமா எல்லாமே தெரியும். இந்த ஸ்பாட்ல என்ன இருக்கு, எப்படி இருக்கு, என்ன இருக்கு ப்ரோ இங்க. இங்க தங்கு வத்தியா, இங்க என்ன இருக்கு? மீன் இருக்கு, கடல் இருக்கு. ஏய் வா 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 வா, என்ன மீன்? கண்ணு சரி சமக்கு நண்பர்கள் இங்க பாருங்க. ஓ மை காட், வாட் என்னது இது? ரூபிஸ் பாத்து பிடிங்கற தம்பி. அடிலடி போகுது. நண்பர்களை மிஸ் ஆயிட்டே இருக்கு. கடல்ல நினைக்கிற மாதிரி இல்ல, பயங்கரமா. என்ன பிடிக்கிறீங்க? ஓகே கைஸ், இப்போ நம்ம வேலை என்னன்னா எந்த பாறைக்குள்ள என்ன இருக்குன்னு பார்க்கணும். அதான் நம்ம வேலை. என்ன நீங்க பாரு பிடிச்சிடலாம் எப்படியாவது. நான் வந்தாலே அலை வருது. ஏதோ ஒரு மீன் என்னன்னு தெரியல, கலரா இருந்துச்சு லைட்டா. நில்லு அவ்வளவுதான். தூக்கு. நண்பர்களே ஃபர்ஸ்ட் இல்ல, இது 3வது மீன். அப்படிதான் சரியான மீன் கிட்டியா? செம கலர்ஃபுல்லா இருக்கு கைஸ். லுக் அட் தட் பேட்டர்ன் எல்லாம் பாருங்க. டேய் இது நம்ம ஆல்ரெடி பிடிச்சிருக்கோம். இல்ல பிடிச்சது இல்ல. ஆமா லாஸ்ட் வீடியோல பிடிச்சோம். லாஸ்ட் வீடியோல சேலஞ்ச் வச்சோம்ல, 3 பேருக்கு நடுவுல தான் போட்டியே. ருபீஸ் அந்த வீடியோல வரல. நான் வரல. இன்னைக்கு பிடிச்சிட்டான். பாத்தியல வினோத் ப்ரோ வந்திருந்தா அன்னைக்கு தோத்து வச்சி. ஐயோ பின்னா எங்க இருக்கு என்ன பிடிச்சிட்டான். தூக்கி இருக்கா மாட்டிச்சா? போடி. என்ன மீன் இது? என்ன அசையவே இல்ல. கிலோ விட்டுறாத அசையலன்னு பெருசா கிடைச்சிருக்கல. பயங்கரமா முள்ள. நண்பர்களே இங்க பாருங்க, நமக்கு கிடைச்ச எத்தனை மீன் பேர் தெரியுமா ப்ரோ? இது மீன் நேம் என்ன? மீனுக்கு பேரு வினோத். நீந்தி வந்துட்டாரு நண்பர்களே. வினோத் ப்ரோ கடல்ல காணலன்னு சொன்னால, கடல்ல நீந்தி வந்துட்டாரு பாருங்க. நீந்தி வரல. என்ன ப்ரோ வர 3 நாள் கிடக்கு. ஓ மை காட், பூமி ரூபிஸ் வலிக்கு விழுந்துறத பாத்து சேஃபா. தெரியுதா? ஏய் ரூபிஸ் என்ன ஓடுது? ஓ மை காட், பூமி. இல்ல கலர் பாத்து இப்படி ரூபிஸ் சேஃபா பிடிச்சு. ரூபிஸ் ஐயோ டேய் நிறைய கிடக்கல. நீ பாத்துற முடியல. டேய் எங்கேயும் போகாதீங்க. என்ன ஒன்னு கரெக்ட்டா பாட்டு நம்பர் சூப்பரா இருக்கு பாருங்க. அதான் அதே பிடிங்க. பொறுமையா பிடிங்க ப்ரோ. கைஸ் இப்ப திடீர்னு லெஃப்ட் சைடுல ஒரு பெரிய பொந்து இருக்கு பாருங்க. இதுல என்ன இருக்கு? ரூபிஸ் இங்க வந்துரு லலி வால என்ன இருக்குடா பெருசு ஸ்ட்ரைட்டா அதுல. ஆளதான் இவனே ரூபிஸ் பாரு என்ன இருக்கு பாரு. இங்க வா, என்கிட்ட வா.
நண்பர்களே தெரியுது பாரு, செவில் தெரியுது பாரு. நன்னா இருக்கு பாரு. இங்க யானைக்கு அது மாதிரி ஆடிட்டு இருக்கு. 2-3 இருக்கா? அதுலதான் சத்தியமா கிளாத்தி இது. என்ன கிளாத்தியா? கிளாத்தி மாதிரி தான் இருக்கு. பாக்க லைட்டா அந்த சிலேபியா மாதிரி இருக்கு. அப்படிதானே? அதே மாதிரி தான் இருக்கு. நண்பர்களே கடல்ல இருந்து ஆமா ஆமா குட்டி போட கிடக்குன்னு இன்னும் நிக்கா கைஸ். நான் பிடிக்கிற மீன்லாம் லாஸ்ட் காமிக்கிறேன் சரியா? அந்த அளவுக்கு அட்வென்ச்சரஸா போயிட்டு இருக்கு. என்ன இங்க பாருங்க, லெஃப்ட்ல கடலு, ரைட்ல கடலு, ஈஸ்ட்லயும் கடலு, வெஸ்ட்லயும் கடலு, எல்லா இடத்துலயும் கடலு. அவர் பாருங்க, அவர் லோக்கல் கை நண்பர்களே, அதனால எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. ஏய் தம்பி அந்த போது பாரு ஃப்ரெண்ட்ல தெரியுதா? என்னது ரோஸ் கலர்ல இருக்கு. ஏய் தம்பி என்ன மேஜிக் பண்றீங்க கடல்ல? ஓ மை காட், வாட் இஸ் ஹேப்பனிங் ஹியர்? गाइस இப்போ என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம பிடிக்க வலையில கொண்டு வந்து கவர் தான் தேவையாதுன்னு நினைக்கிறேன். அந்த அளவுக்கு மீன் மாட்டிட்டே இருக்கு. நண்பர்களே தெரியுதா? அந்த ஒரு நெத்தி கண்ணு மாதிரி இருக்கு பாருங்க. ஸ்டார்டிங்ல வந்ததும் இங்க ஸ்டார்டிங்ல வந்து ஒரு சின்ன நெத்தி கண்ணுல மீன் பிடிச்சிட்டு வந்து பாத்துருப்பீங்க. இப்ப வந்து பெரிய நெத்தி கண்ணு தெரியுதா? நெத்தி கண்ணுல அந்த கண்ணு மாதிரி இருக்கு பாருங்க ஷேப். அந்த பாறைக்குள்ளதான் ஃபுல்லா இதுக்குள்ள இன்னும் போனா அங்கிட்ட என்ன கிடக்கு? எங்க என்ன வருது அங்க இருந்து கலச்சு அங்க ஒண்ணு போச்சு. இது குளத்து மீன் கிடையாது ஜெனிஸ். பிடிச்சு பார்த்தா மாட்டல. நான் இங்க உள்ள போயிட்டு அந்த வலையை கொண்டா ஜெனிஸ் எல்லாத்தையும் விரட்டி விட்டாச்சு. அந்த பொந்துக்குள்ள விடு. என்ன வருது பாரு. டக்குன்னு உள்ள போட்டு தூக்கு தூக்கு என்ன வரல. இந்த பொந்துக்குள்ள இருக்கு பாத்தியா? எங்க பாரு. என்ன பாரு இந்த பொந்துக்குள்ள நண்டு கலர் எங்க அதே குட்டி தான். அதேதான் நண்பர்களே, இந்த மீன் தான் ரிப்பீட்டடா மாட்டிக்கிட்டே இருக்கு. இந்த நைட்டு நேரம் இது கொஞ்சம் சோர்வடைஞ்சிடும் நினைக்கி. நிறைய இது வேற மாதிரி இருக்கு. கொஞ்சம் பேட்டர்ன் பாரு, கொஞ்சம் நல்லா இருக்குது. கடலுக்குள்ள போனவருங்கிற கடல் ராசானா வரல. இது கடல் கலர் இருக்கு பாரு. ஆமா எல்லோ கலர் இருக்கு பாரு. ஏய் ரூபிஸே, டேய் ஒரு மீன் ஓடி நம்மளோட பெரிய மீனை பிடிக்கிறோம். அவ்வளவுதான், சிம்பிள். டேய் ரூபிஸே, வலைக்குள்ள போய் தூக்கு. அவ்வளவுதான் நண்பர்களே. இங்க பாருங்க, இன்னைக்கு எத்தனாவது மீன் தெரியல. அடுத்ததா இல்ல கவர்ல போடுங்க. கையில தான் நண்பர்களே. இங்க பாருங்க, இது ஷார்ப் மாதிரி இருக்கு. ஷார்ப்பான முள்ளு இருக்கு பாருங்க. இதெல்லாம் குத்துனா கையில கிழிஞ்சிருமா ப்ரோ? கிழிஞ்சு ரத்தம் வருமா? ரத்தமே வரும். அந்த அளவுக்கு பயங்கரமான வா வருது இங்க வா. ரெண்டாவது மீன் விட்டுறோம். என்ன பண்ணுது தெரியல. நம்ம கடலுக்கு புதுசா இருக்கு, நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இல்ல. என்ன வா மீன் மாட்ட வேண்டிய இடத்துல गाइस மீன் மாட்ட வேண்டியது செருப்பு மாட்டிட்டு. நண்பர்களே பிடிச்ச மீன் போட்டுட்டேன். மாட்டிட்டு போடு. இது இனியா கையில வேணாம் காமி. நீ நான் போனோட பிடிச்சு விட்டதா? நீ அதேதான் இப்ப கையில இருந்து போய் அதே மீனை பிடிச்சிருக்கா ரூபிஸ். ஓகே, நான் இந்த வாட்டி போட மாட்டேன். நண்பர்களே தெரியுதா மீன் எப்படி பிடிக்கணும்னு தெரியல. பட் இந்த ஆங்கிள் ஒன்று தெரியும், சூப்பரா இருக்கா? இதுல போடு. அட கடவுளே, அப்போ பொத்திட்டாங்கிட்ட என்ன சரி நடியா யாங்காரு தான் பாடிப்பட்டு பாரு. பிரச்சனை மாட்டிட்டல. அது என்ன பிடிச்ச? உளுந்து பிடிச்சிருக்க நண்பர்களே. உளுந்த மீன் இங்க பேர் உளுந்து நம்ம பிடிச்சிருக்கோம் மீன். கால்ல ஒரு இடி அடைச்சு கட்டியா? என்ன பண்ணனே தெரியல, நிக்க கூட முடியல. சப்பரி உனக்கு ஒண்ணு அவல எனக்கு கால்ல இடி. டிக்கலாம் சரியா இருக்க ஒண்ணும் இல்லல. எனக்கு நம்ம கால்ல இடி பட்டு என்னடா குண்டி நனஞ்சு செல்லு போகுதா தண்ணில கடச்சா? இன்னர் எங்க தண்ணில படல அவ்வளோ. நண்பர்களே, அடுத்த இந்த இடத்துல கிளம்பலான்னு இருக்கும்போது நீ போக கூடாது, இதை பிடிச்சிட்டு தான் போகணும்னு ஒரு மீன். ஃபைனலா ஒயிட் கலர் ஏஞ்சல் மாதிரி இருக்கு. பிடிச்சது யாரு? நீதான் வேற மாதிரி. இங்க பாருங்க, தெரியுதா? நம்ம பார்த்தா இல்ல. அட கடவுளே. நண்பர்களே இங்க பாருங்க, இந்த இடத்துல இருந்து கிளம்பலாம் நினைக்கும் போது கடைசியா மாட்டின மீன் தெரியுதா? இது என்ன மீன்? வேற ஏதோ பாறை மாதிரி இருந்துரு, ஓடிட்டு கட்டியா? கைஸ் ஆமா, நம்ம இந்த இடத்துல சேஃப் இல்ல. வர தண்ணி அதிகமாயிட்டு இருக்கு. அதனால இந்த இடத்த விட்டு கிளம்பி நம்ம கரையிலே போய் பிடிச்சிடலாம். கைஸ் இந்த இடத்த பாருங்க, இதுல கரெக்டா நாங்க வந்து வரும்போது தண்ணியே இல்ல. இப்ப இங்க வந்து சென்டர்ல பாறையில வந்து நிக்கிறோம். பாறையில வந்தோடனே தண்ணி வந்துருச்சு. அதனால இன்னும் கொஞ்ச நேரம் இங்க நின்னோம்னா நம்மளை காப்பாத்த யாராவது வரணும். அதனால இங்க இருந்து கரை கடந்து திரும்ப கரைக்கு போறோம். நம்மளை காப்பாத்த இல்ல, ஜெனிஸை காப்பாத்த. எங்கற வாங்க பிடிச்ச தண்ணிக்குள்ள போய் அந்த மீன் ஒயிட் கலர்ல இருக்கு. இங்க பாருங்க, ஓடிட்டா. அப்படி ரூபிஸே ஈல் மாதிரி எல்லாம் இதுதான் மாட்டுது. அப்படிதானே? ஆமா நண்பர்களே, ஆனா இது ஒரு மீன் ரோஸ் கலர் காட்டு.
எத்தனை வண்டியில விடுவோம் பிடிப்போம் விடுறதுதான் வேலையா இருக்கு கரையில ஓடுறது பிடிங்கிறது நண்பர்கள் இங்க பாருங்க தரையில நடந்து போகுது துள்ளி துள்ளி அவ்வளவுதான் பிடிச்சாச்சு. அவ்வளவுதான் நண்பர்களே. அடுத்ததாக ஒரு மீன் ஜெனிஸ் இது கடலை குளமானே தெரியல, அந்த அளவுக்கு மீன் மாட்டிட்டே இருக்கு. குளத்துல கூட இவ்வளவு கிடைக்கும், குளத்துல கூட இவ்வளவு கிடைக்காது மீன். இங்க பாருங்க இப்ப பிடிச்ச இது கரெக்டா துள்ளி துள்ளி நடந்து போகுது நண்பர்களே. இந்த மீன் பயங்கரமான ஆக்ரோஷமான மீனா இருக்கு. தெரியுதா? இங்க பேட்டர்ன் பாருங்க, சூப்பரா இருக்கு. தெரியுதா? இது இப்போ கரை இப்போ பார்த்துருப்பீங்களா, அந்த பாறையிலேருந்து கடந்து வந்தோன்னே திரும்ப ஒரு மீன். நண்பர்களே அங்கேருந்து கிளைமேக்ஸில் அந்த பார்த்துருப்பீங்க பொந்துக்குள்ளெல்லாம் விட்டு பயங்கரமாக பிடிச்சிட்டு வந்தோம். கபிசை பிடிக்க வேண்டிய நிலைமையா போயிட்டு கீழே விழுந்து சரியான அடியா. ஆமாம், குண்டி தேஞ்சு போச்சு. அவன் போயிட்டான், எங்கே போனான்னு வேற தெரியல. கடலில் ரிஸ்க் ரொம்ப டேஞ்சரஸாக இருந்தது. டைம் ஆகும் என்னாச்சு அப்படின்னா தண்ணி வேற உள்ளே வந்துருச்சு. உள்ளே வந்துகிட்டே இருந்து இல்லை வெளியே வெளியேவா? ஆமாம், உள்ளே அங்கே இல்லை, வெளியில் வருது தண்ணி. உள்ளதான் வருது இங்க வெளியே, இது உள்ள தானே. சரி ஏதோ வெளியே உள்ள வந்துட்டே இருந்துச்சு நண்பர்களே. அதனால இங்க இருந்தா ரிஸ்க்னு சொல்லிட்டு கடலுக்கு உள்ள நின்று தெரியுமா. அந்த பாறை தெரியுதா பாருங்க, அந்த பாறை தெரியுதா? அந்த பாறை சேஃப் தான், அந்த அளவுக்குலாம் ரிஸ்க் இல்லை. ஏன்னா நம்ம பாய்ஸ் எல்லாம் கூட இருக்கனால நாங்க சேஃபா போயிட்டு பிடிச்சிட்டு வந்துட்டோம். தெரியுதா எவ்வளவு மீன் தெரியுதா கைஸ்? எல்லாம் பயங்கரமான மீன். சத்தியமா பகலெல்லாம் வந்து இதுல ஒண்ணு கூட கிடைக்காது, அந்த அளவுக்கு பயங்கரமான மீனை ருபிஸ் தான் பிடிச்சான் மெஜாரிட்டி ஆஃப் த மீனை. மெஜாரிட்டி நான் பிடிக்கல, நான் பிடிச்சேன், கொஞ்சம் அவர் பிடிச்சாரு, சப்ஸ்கிரைபரும் பிடிச்சாரு பாதி. கலரை பாரு, பச்சை கலரு. இந்த மாதிரி பச்சை கலர் மீன் என்னைக்காவது கடல்ல இருந்து நீங்க பிடிச்சி பாத்திருக்கீங்க? இல்ல. இங்க பாரு, நீ பாத்திருக்கியா பச்சை கலர் ரொம்ப பிடிச்சி? அப்படி பிடிச்சி இப்ப ஃபர்ஸ்ட் ஸ்பாட்ல நாங்க பிடிச்சதுனால இங்க இருக்க மீன் எல்லாம் தீந்துருச்சு. அதனால இப்ப நம்ம இங்க இருந்து வேற ஸ்பாட்டுக்கு கிளம்ப போறோம். தெரியுதா நண்பர்களே? இப்ப செகண்ட் ஸ்பாட்டுக்கு வந்துட்டோங்க. செகண்ட் ஸ்பாட்டுக்கு வந்தோடனே இங்கே போச்சு. அவ்வளவுதான் நண்பர்களே, இங்க பாரு என்ன கலர். நம்ம செகண்ட் ஸ்பாட்டுக்கு வந்தோம். வந்து 2 நிமிஷத்துல நம்ம ஒரு பயங்கர கலர்ஃபுல்லான ஃபிஷ் பிடிச்சிருக்கோம். கலர் தெரியுதா மகேஷ்? பச்சை ஆரஞ்சு செம கலரு गाइस. அப்புறம் மாதிரி ருபிஸே காணாம போனவர் வந்துட்டாரு செகண்ட் ஸ்பாட்ல. இன்ட்ரோ போடும்போது காணாம போன வினோத் ப்ரோ இப்போ வந்துட்டாரு. ஆமா, அவருக்கு தீய சத்தியா போய் இப்ப தூய சத்தியா வந்திருக்கு. வேற ஒரு அவசர எக்ஸ்பிளைன் பண்ண முடியாத விஷயத்துக்கு போனார் நண்பர்களை. முடிச்சுட்டு சிறப்பா வந்துட்டாரு. பிரச்சனை இல்ல, ஓகே தானே? எல்லாம் ஓகே, எல்லாம் நார்மல், எல்லாம் ஓகே தான். இப்போ நம்ம வந்து செகண்ட் ஸ்பாட்ல ஃபர்ஸ்ட் ஸ்பாட்ல நீங்க வரோம் என்னெல்லாம் பண்ணணும் தெரியுமா ப்ரோ? நிறைய நீங்க வராதனால தான் நிறைய மீன் பிடிச்சோம் நாங்க. அவர் இருந்தா இன்னும் நிறைய பிடிச்சிருக்கலாம். இப்போ நான் வந்திருக்கேன்ல, இப்போ ஒரு கலர் மீன் பிடிச்சல சூப்பரா. பிடிச்சியா? நான் மீனத்தல பிடிச்சிட்டேன். இங்க பாருங்க, பிடிச்சிட்டியா மந்திரம்? என்ன மீன்? ஒயிட் ஃபிஷ். ஒயிட் ஃபிஷ். டேய் செமையா இருக்கு, பால் மாதிரி இருக்கு. செமையா இங்க பாருங்க, பால் கலர்ல பால் மாதிரி இருக்கு. பால்கோவா ப்ரோ. செம வெள்ள இங்க பாருங்க, வெள்ளு இருக்கு நண்பர்களே. கரையில ஒரு 2 மீன் நான் சொல்லுவோம்ல, அந்த நைட்ல மீன்லாம் தூங்கும் அப்படி. நீங்க பாருங்க இந்த இடத்துல தூங்கிட்டு இருக்கு, தெரியுதா? ஒருத்தங்க காலு மேல கரையில போட்டு தூங்காம பாரு. ஒருவருக்கு தொட்டு பாரு ருபிஸ் உயிரோட தான் இருக்கானா இல்ல செத்துட்டானா அவன்? இந்த மீனே ஒழுங்கா பிடிக்கணும், பறந்துருவான். அது கண்ணு தெரியல அப்படி தானே நைட்டு. இன்னொன்று இருக்கு. நீர் தாவே பிடிக்கணும். வலையில 10 வலைய வச்சிருக்கீங்க. விடுதுனா வாது துள்ளி போயிட்டு தரையில படுத்து கிடந்த மீனை ருபிஸ் பிடிச்சிட்டான். நீ ருபிஸ் எடுத்து கட்டுறது உறங்கி கிடந்த மீன் அவருக்கு பிடிக்க விட முடியல. மீனை பிடிச்சி எடுத்து காட்டு. செமையா இருக்கு. விடத்தன இங்க பாருங்க, பாட்டன பாருங்க. தூங்கிட்டு இருந்த மீனை பிடிச்சி மாவீரனாக ருபிஸ் மாறி உள்ளார். தூங்கிட்டு வந்து நான் உள்ள நீர் பிடிக்குதேடா. சும்மா ருபிஸ் இல்ல வேணாம், நம்மள கஷ்டப்பட்டு பிடிச்சோம்ற. கஷ்டப்பட்டு பிடி. எங்க பிடி? தள்ளு நான் பிடிக்கும். தூங்கிட்டு இருந்த மீனை தானே பிடிக்கணும். நீர் பிடிச்சு விடாது. இப்போ நான் பிடிப்பேன். பாருங்க சரி பண்ணு பாரு गाइस, அது தூங்கிட்டு இருக்கு गाइस. என்ன வலைய வச்சா வலையில வந்து ஏறுது. நான் இப்போ வேற கிளைமாக்ஸ் நடக்குது எதிர்பார்க்கறேன் நண்பர்களே. மாவீரன் பேர்டா. இல்லங்க, அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன மீன் தூங்கிட்டு இருந்தா அது எந்த நீதார் நிக்காளுங்க பாருங்க. அத விட்டுருங்க, அது ரொம்ப டயர்டா இருக்கு. உண்மையில விட்டுரு பாவத்தை விட்டுரு. என்னாச்சு தெரியல, இதுவரைக்கும் பிடிச்ச மீன் ரொம்ப டயர்டா ருபிஸ் பிடிச்சாலே டயர்டா ஆனது. ஜிம்முக்கு எல்லாம் போனா தூக்கல டக்குனு ஜிம் பாடிடாலே தூக்குற மீனை தூக்குற. ஏய் விங்கற ஓ எந்த மீன்? மீனை பிடிச்சா ஒரு மீன் ஏமாத்த முடியாது. மச்சம் இருக்கு பாருங்க. நான் பிடிச்ச அதே மீனை பிடிச்சிட்டு அந்த பிரீட் எல்லாத்துக்குமே மச்சம் இருக்கும். கடல்ல அது 1 கோடி மீன் இருக்கும். மீன் இங்க ஒன்னு இருக்கு. வா வா வா. பெருசா வளத்தனா? வா வா, லைட் எடுத்து வா. ஆமா பிடிச்சிடலாம் வா. என்னாச்சு போனு? என்னாச்சு? ஆனா வளர தண்ணியில விழுந்து எப்படில போட்ட மீனன் கூப்பிட்டாரு போன எல்லாம் ஒண்ணு போய் சும்மா இருந்த பயலோட கூப்பிட்டுரு. கையில சீமை இல்லையா? மீன் கலத்து பவுச்செல்லாம் கலத்து கையில சீமை இல்லையா உனக்கு? எல்லாம் இவர்னாலே
நான் என்ன பண்ணேன், நான் மீன் பிடிக்க தானே கூட்டேன். மீன் பிடிக்க பொறுமையா கூடணும். மீன் ஆனா வளர தப்பளையும் மகேஷ் போன் போயிட்டு இருக்கு, வீடியோ எடுத்துட்டு இருக்கான். சரி போ, இனி என்ன பண்ண பார்த்து தான் இருக்கணும். இதுவும் போடல, ஆப்பிள் கேரும் போடல, ஆப்பிள் கேர் ப்ளஸ் நான் போடல, போட்டிருந்தா கூட ஜம்முன்னு இருந்திருக்கும். கிளைம் பண்ணிருக்கலாம். இது தண்ணியில விழுந்துன்னு சொல்லி கிளைம் பண்ணுவோம். தண்ணியில விழுந்து வாட்டர் ப்ரூஃப் கடல்ல போட்டா கிளைம் ஆகாது, தண்ணியில போட்டா கிளைம் பண்ணலாம். வாட்டர் ப்ரூஃப் வந்து நார்மலா நம்ம ஃப்ரெஷ் வாட்டர்ல போட்டிருந்தா கூட பிரச்சனை இல்ல. அவன் நக்கியா பார்க்க போறா, சால்ட் வாட்டரா இல்லையா? உள்ள கழட்டி பார்க்கும்போது இருக்கும் ப்ரோ. உப்பு இருக்குமா? இருக்கும்னு தான் நினைக்கிறேன், தெரியல. நீ உங்க கடையில தானே அவன் சொன்ன மாதிரி நக்கியா பார்க்க போறாங்க. சர்வீஸ்ல கொடுப்போம், பார்த்து போவோம். அது எப்படி தண்ணிக்குள்ள விழுந்து ஆன் ஆகுதா? உடனே போயிருமா? உப்பு தண்ணி நான் என்ன பண்ணேன்னா ஆன் பண்ணேன், சரியா டொப்பன போச்சு. தண்ணிக்குள்ள விழுந்து எடுத்த உடனே ஆன் பண்ணேன். எடுத்தோன்னு பண்ண விடாது, எந்த போனுமே தண்ணியில விழுந்துனா உடனே ஆன் பண்ண விடாது. எனக்கு என்ன பேசுறதுன்னு தெரியல பைத்தியம். எனக்கு ஒரு காத்துல விழுந்துனா அப்புறம் இப்படிதான் அரிசியை நல்லா தோண்டிட்டு அடியில உள்ள வச்சிருந்தேன். சும்மா கடல் உள்ள கொண்டு போயிட்டு இருக்க பைத்தியம் மாதிரி. வேணா போட்டா தெரியாம எல்லாம் விழுந்து. இவர் உடனே எல்லாரும் முட்டை விடுக்கு வந்துருவாரு. யாரும் ஒண்ணு இல்ல, சர்வீஸ்ல கூட சரி பண்ணலாம். போயிருப்ப சரியா? இங்க பாரு, திடீர்னு வந்து அலை வந்து அடிச்சு இங்க வர தண்ணி நனைஞ்சு எல்லாம் நானே தான் வேன் ஒன்று போட்ட மாதிரி பேசிட்டு இருக்கான். நல்ல வேலை கேட்டேன், மஞ்சள் ஒரு போனை கொண்டு கொடுக்கல, கொஞ்சம் நான் அது போயிருக்கு. இவர் ஸ்னாப் போட்டிருக்காரு. இவனு 2 ஸ்னாப் போட்டிருக்கானே. நான் போனை தண்ணிக்குள்ள போட்டுருக்கேன். இதான் life. நீ போனை போட்டேன்னு கைஸ், போன் எல்லாம் ஒரு மேட்டரே கிடையாது. அப்புறம் சர்வீஸ் பண்ணி ரெடி பண்ணிடலாம். அப்படி இல்லைன்னா இஎம்ஐல போட்டு உடனே புதுசு வாங்கிடும். iPhone 15 Plus 0% இன்ட்ரெஸ்ட்ல இருக்கு. எக்ஸ்சேஞ்சில் போட்டுரும். என்னது டார்கெட் முடிக்கிறதுக்காண்டி அடுத்த போன் ஓடுற அப்படி வாங்கிடலாம். ரொம்ப சோகமா இருக்கு கைஸ். கைஸ், ஒவ்வொரு நைட் ரைடும் புதுசா ஏதாவது நடந்துட்டு இருக்கும். போன நைட் ரைடில் பேய் ஆட்டத்தை பார்த்தோம். இந்த நைட் ரைடில் ஆனா எனக்கு தான் நடக்குது. வாங்கிட்டு தான் கிஃப்ட் தட்டி இருக்கு. லாஸ்ட் நைட் ரைடு அப்படியே முடிச்சிருக்கலாம். எனக்கு அப்பவே என் மனசு சொல்லிட்டு இருந்தது, லாஸ்ட் நைட் ரைடோடய முடிச்சுக்கோ எல்லாத்தையும். இந்த மாதிரி நைட்டு போகிறது சத்தியமா ரிஸ்க் நண்பர்களே. அதுவும் எனக்கு நார்மலாக நம்ம வீட்டில் பண்ணுவோம்ல வீடியோ, அது டோட்டலாக வேற, இது வேற. இது டோட்டல் நம்ம வெளியே வந்துடும், என்ன நடக்கும் ஒண்ணுமே தெரியாது, என்ன நம்பிக்கையில் இறங்கி போறோன்னு சத்தியமா தெரியாது, தெரியுமா? கால் வைக்கிற இடம் எல்லாம் கண் வீடியோ தான் இருக்கு. கைஸ், வாழ்க்கைனா இப்படி தான் நிறைய பிரச்சனை வரும். அது மாதிரி தான் நமக்கு இன்னைக்கு நைட் ரைடில் இந்த பிரச்சனை வந்திருக்கு. ஆனால் இதுக்காக நம்ம வீடியோ போடாமலாம் இருக்க மாட்டோம். அடுத்த வீடியோ நம்ம சீக்கிரமாகவே ஃபோனை மாற்றிட்டு புதுசு போட்டுடலாம். செகண்ட் ஸ்பாட்டுக்கு வந்தது தப்பு, ஃபர்ஸ்டே போயிருக்கலாம். கைஸ், ஃபோனு வேற பிரச்சனை ஆயிட்டு, அதனால நம்ம இங்கே இருந்து இனி பிரயோஜனம் இல்லை, கிளம்பிடலாம். வீட்டில் போயிட்டு வீடியோ போடும். கண்டிப்பாக சால்ட் வாட்டர் பிடிச்ச கலர் மீன்லாம் கொண்டு டேங்க்ல விடுவோமா, விட்டுருவோமா? கடல்ல விடுங்க. ஃபோனே கடலில் போயிட்டு மீனை விட்டுரும். நம்ம கைஸ், ஃபோனை மீனில் விட்டுரு, சாரி மீனை கைஸ் குட் மார்னிங். நேற்று நைட்டு ஃபோனை போட்ட சோகத்தில் வீடியோ முடிக்காமல் அங்கேருந்து டேரெக்டாக வீட்டுக்கு வந்துட்டோம். வீட்டுக்கு வந்து கண்டினியூ பண்ண நினச்சா முடியல, ரொம்ப டயர்டு சோகம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அப்படியே படுத்து தூங்கிட்டோம் நண்பர்களே. அப்புறமா இப்போ வீடியோ எடிட் பண்ணிட்டு இருக்கும்போது தான் ஒன்று நோட் பண்ணேன். நேற்று என் ஃபோனை மட்டும் தண்ணிக்குள்ள விழல. ஃபர்ஸ்ட் ஸ்பாட்டில் போயிட்டு நம்ம சப்ஸ்கிரைபர்ஸோட சேர்ந்து மீன் பிடிச்சிட்டு இருந்தோம்ல, அந்த டைமில் நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தரோட ஃபோனு தண்ணிக்குள்ள விழுந்துச்சு கைஸ். ஆனால் அதை நான் பேசியிருக்க மாட்டேன். இப்போ வீடியோ எடிட் பண்ணிட்டு இருக்கும்போது தான் நோட் பண்ணுறேன், அது ரெக்கார்ட் ஆகிருக்கு. இங்கே பாருங்க, கரெக்டாக இந்த வீடியோ டைம் லைன் 7:55 போய் பாருங்க. இந்த இடத்துல இந்த ஃபோனு கீழே போட்டாச்சா, இது நம்ம சப்ஸ்கிரைபர் பாறையில் வழுக்கு, சரியான வழுக்கு, நடக்க முடியல, தெரியாமல் ஒரு கையிலேருந்து ஃபோனை கீழே போட்டிருக்காரு. தெரியுது, அங்கே பாருங்க, ஃபோனு கீழே விழுது, ஃப்ளாஷ் லைட்டோட விழுந்து கீழே ஃப்ளிப் ஆகி டைவெல்லாம் அடிச்சு அப்படியே தண்ணிக்குள்ளே போய் விழும் பாருங்க. அப்படியே போய் 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 சரிதான், நான் கரெக்டாக தண்ணிக்குள்ளே போய் விழுந்துருச்சு நண்பர்களே. நம்ம சப்ஸ்கிரைபரோட ஃபோனு தெரிக்குது பாருங்க தண்ணி. அப்படி ஃபோனு தண்ணிக்குள்ளே விழுந்ததுக்கு அப்புறமும் நாங்கள் அங்கே விளாக் தான் எடுத்துகிட்டு இருந்தோம். என்ன அந்த மீன் பிடிக்கிற ஆர்வத்தில் சப்ஸ்கிரைபர் ஃபோனு தண்ணிக்குள்ளே விழுந்ததே யாரும் கவனிக்கல. அவர் லாஸ்ட் தான் சொன்னார், 1 லட்ச ரூபா ஃபோனு தண்ணிக்குள்ளே விழுந்து எல்லாம். அப்படி என் ஃபோனும் காலி, நம்ம சப்ஸ்கிரைபர் ஃபோனும் காலி நண்பர்களே. ஒன் ஆஃப் தி ஒஸ்ட் நைட் ரைடு எவர். அதனால அடுத்த நைட் ரைடு என்னைக்கு வரும்னு எனக்கு தெரியல கைஸ். நெக்ஸ்ட் வீடியோ வந்து அந்த சால்ட் வாட்டர் இருக்குல்ல, நம்ம கைவிட்ட சால்ட் வாட்டர் திரும்ப ஸ்டார்ட் பண்ணலான்னு நினைக்கிறேன். பார்ப்போம், நடந்துச்சுன்னா நெக்ஸ்ட் வீடியோவில் அப்டேட் பண்ணுறேன். அவ்வளோதான் நண்பர்களே, இந்த வீடியோ வந்து முடிஞ்சது. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான சூப்பர் வீடியோ ஒரு அடுத்துல சந்திக்கலாம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகான் கிளிக் பண்ணி ஆள்னு கொடுத்துக்கோங்க. பாய் கைஸ்.